ஈவெண்ட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனா நம்ம ஃபோக்கஸ் அது இல்ல. சாப்பாடு தான் ஃபோக்கஸ். கூடாது நையப்புடை கொஞ்சம் இது சொல்லலாம். கைஸ் நம்ம 12 பேருக்கு நீ வந்த வேலை அதானே? ஆமாண்ணே. அதை முடிச்சிட்டு வா. இல்ல ஃபுட் ப்ரோ மாதம் மட்டும் இங்கே தான் ப்ரோ இருக்கா. எங்க ப்ரோ நாட்டில் வரோங்க. இங்க ஸ்பெஷல் என்னன்னா குதிரை தான். எப்பவுமே பார்க்க முடியாது சாரை. ஆனா இன்னைக்கு மாட்டிக்கணும் ப்ரோ. மெயின் ப்ரோ அங்க ஸ்டால் கிட்டே போயிட்டாங்களாம். எல்லோ புளிங்க ஒன்லி டிஸ்கவுண்டட். மட்டும் கத்துது அது எங்க அது மட்டன் குஸ்காவா கழட்டி உள்ளான்னு நினைச்சா கரெக்ட். ஏப்ரல் ஃபூல். எப்படி இருக்கு ப்ரோ? ஸ்பைசியா இருக்கு, சூடா இருக்கு, டேஸ்ட் சுமாரா தான் இருக்கு. லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா வர நிறுத்துற அவனை. ப்ரோ இது மாதிரி எவ்வளவு கண்டெய்னர் இருக்கு? இது மாதிரி கூபே இது மாதிரி 5 6 மஞ்சள் பச்சை அந்த லைன் ஃபுல்லா. முப்பத்தி 36 வகையான ஸ்வீட்டுகள். எத்தனை வகை? 36 36. பாண்டி ப்ரோ are going to rock the sweets. 1 hour later. எடுத்துக்கலாம். ஏன் இவ்வளவு ஸ்வீட் வாங்கி சாப்பிடாம இருக்கீங்க? என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. சொல்லுங்க. சாப்பிட்றதுக்கு தான் வாங்கியிருக்குது. இவ்வளோ ஸ்வீட் வாங்கணும். இந்த கார்த்தின்ற பையன் காஜு கட்லியை தான் எடுத்து சாப்பிட்றான். அவன் எந்த அளவுக்கு காஜு இருப்பான்னு பார்த்துக்கங்க. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சா? சரி விடு. ஸ்வீட்ல கூட காஜு கட்லி தான் தப்பான். என்ன செய்ய? மறக்காம இந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. ஆமா இவருக்கு பெல்லுல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அப்ப வந்து பெல்லிலே இருக்கான். ராயில் என்கிற பெல்ல இருக்கான்னு பாருன்றான். புரியல. சிக்கன் மிளகு பிரட்டல். நோ வெஜ் ஒன்லி நான் வெஜ். 29 காசுக்கு நீங்க 2 கிலோ கறி திங்கமா போயிட்டு போக கூடாது. போ சிந்தாமணி இந்த மிளகா மட்டும் போட்டு பண்ணுறது. பள்ளிப்பாடி இந்த தேங்காயெல்லாம் போட்டு பண்ண கூட. இது மிளகு பிரட்டல். மிளகு பிரட்டா வளர்க்க மாட்டா. மிளகை போட்டு பேரட்டி. ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. போண்டா நினைக்கிறேன். போண்டாவா? சிக்கன் போண்டா, சிக்கன் நகட்ஸ்ன்னு நினைக்கிறேன். நகட்ஸ், லாலிபாப், கிராப் லாலிபாப். கிராப்னா என்ன வச்சு? நண்டா? கிராப்னா நண்டு லாலிபாப்பா. எது? வாவ். என்னோட விக்கி வாங்கியிருக்கோம்.
வெஜ் ஃபுல் இருக்கு, அது ஒன்றும் கை வைக்கல, இனிமே தான் வைக்கணும். நான்வெஜ்லயும் கூட கை வைக்கல, ஜஸ்ட் வெஜ்ஜில் வச்சிருக்கு, நான்வெஜ்ஜில் கை வைக்காத இடம் இருக்கு, எல்லாமே தான் வச்சிருச்சு. நம்ம லேக்ஸாவில் கை வச்சதே நாம தான் ப்ரோ. மக்கட்டா ரே ஒன்னாடா போடா, அப்படி போடா. டயர்டா இருக்கு மச்சி. எங்க அம்மா இல்ல, எங்க அம்மா தோ இப்படி கிடக்குது, என்னையே பாத்துக்கணும். 40 வெரைட்டி ஸ்வீட், 20 வெரைட்டி நான்வெஜ். சரி, சாப்பிட்டு வந்தோம். வந்தா இந்த இடத்துல எல்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க. என்னடா இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்கன்னு வந்து பார்த்தா எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. என்னத்துக்கு? அடுத்த ரவுண்டுக்கு சொல்லு. அந்த இடம் பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? பிட் ஸ்டாப். நம்ம அட்மான் சொன்னது பிட் ஸ்டாப்னா என்ன தெரியுமா? நான் சொல்லியிருக்காரு, சொல்லிரு, நீங்களே சொல்லிரு. தேஞ்ச டயரை மாத்தணும், ஃபியூல ஊத்தணும். அதுக்கப்புறம் வண்டி உள்ள வந்ததுன்னு வச்சுக்கோங்க. கைஸ், நாங்க அடுத்த ரேஸ்க்கு ரெடி ஆயிட்டோம். என்ன ப்ரோ ஃபைனலா சம் ரசம் சாதம். ரசம் சாதம். So I'm done with it. Done with it. For the day. That's it. Yeah. Okay. இது என்ன ப்ரோ இது? ராஜாராணி. ஃப்ரூட் சாலட் சாப்பிட்றீங்களா? நான் தாண்டா லியோ தாஸ். சாப்பிட்றா. நிலைமைக்கு கட்டுப்பட்டு அப்படியே இருக்கின்னு இருக்கிறோம். மற்றபடி நாங்க எங்களை அவுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோ, சிறகு அடிப்போம் நாங்க. பவர் ஸ்டார் தம்பி 4 ஸ்டார் மாதிரி இருக்கா? போதும்பா, ஆஃப் பண்ணிக்கலாமா? ஸோ இப்போ எப்படி ஆஃப் பண்ண போகிறேன்? ஒரு டான்ஸ், ஐயோ அப்ப நீங்க பாக்கணுமே. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். காகாவலி மாதிரி இருக்குது, அதுவும் அண்டங்காகாவலி. One eternity later. டேய் டைம் ஆகுதுடா, வாடா. முடியல மச்சி, நல்லா இருக்குடா காத்து. கனவிதுதான் நினைவிதுதான் ஆகாசத்துக்கும் கடலுக்கும் நடுவில் இருக்கிற தூரம் தான். இதை லைட் ஆஃப் பண்ணிட்டு பார்த்தா அப்படியே மொட்டை மாடியிலேருந்து வானத்தை பார்க்குற மாதிரி இருக்கும். பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்?
ப்ரோ 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 சொல்லுங்க. இந்த மாதிரி மொட்டை மாடியில் படுத்துட்டு இருக்கும்போது ஒரு கவிதையோட ஞாபகத்தில் வந்துச்சு. என்ன கவிதை? அது வந்து என்ன சொல்கிறது, அங்கிட்டு நிலா இங்கிட்டு மொட்டை மாடி. மொட்டை மாடி வந்து வெண்ணிலாவை பார்த்து லவ் பண்ணி ஏங்குது. அதான் பிடித்தவை எல்லாம் அருகில் இருப்பதாய் தெரியவில்லை. மொட்டை மாடியும் ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். ஏன் எல்லாரும் திட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் உன்ன. சரிவா கிளம்புவோண்டா, எழுறா. என்ன சொல்ற? கேக்கல பாஸ். கரெக்டு. ஆனா ஒழுங்கா வரமான்னு முக்கியம் இல்ல, வந்த இடத்துல ஒழுங்கா வேலையை செய்யறோமான்றதுதான் முக்கியம். மிகு குரட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார், விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார். நார்மலாவே ஒத்துக்கலாம். ஸ்கூல்ல ஏன் வந்து எல்லாமே இனிப்பா இருக்கு கேரளா ஃபுட்லாம்? ஓகே.